Hello traders, welcome back to our channel. Today's video one of the all-time and multi-bag stock பத்தி detailed study பண்ண போறோம். So watch this video until the end. ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி அந்த ஸ்டாக்கோட செக்டர் அனலைஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன்னா ஒரு செக்டர் தான் அந்த ஸ்டாக்கோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுது. இன்கேஸ் செக்டர் டவுன் ட்ரெண்டில் இருக்குன்னா அந்த ஸ்டாக்கும் டவுன் ட்ரெண்டில் தான் போகும். இன்கேஸ் செக்டர் அப் ட்ரெண்ட் இருந்துச்சுன்னா ஸ்டாக்கும் அப் ட்ரெண்டில் தான் போகும். அதனால தான் சொல்கிறேன், எந்த ஒரு ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி செக்டர் அனலைஸ் பண்ணுங்கள். செக்டர் ஓகேனா ஸ்டாக்கும் ஓகே, செக்டர் நாட் ஓகேனா ஸ்டாக்கும் நாட் ஓகே. நம்ம அனலைசிஸ் பண்ண போகிற அந்த ஸ்டாக்கோட செக்டர் நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸ். இது நிஃப்டி ஆட்டோ இண்டெக்ஸோட டெய்லி சார்ட். ஒரு சார்ட்டை அனலைஸ் பண்ணோம்னா நம்ம மல்டி டைம் ஃப்ரேமில் ஸ்டார்ட் பண்ணணும். அதுக்கு நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கு மாற்றுறேன். இப்போ மந்த்லி டைம் ஃப்ரேமில் இருக்குது. ஸ்டாக்கோட ப்ரைஸ் ஆல் டைம் ஹையில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ஸ்டாக்கோட ப்ரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே இருக்குது. அடிஷ்னலாக ஆர்எஸ்ஐயும் அபோவ் 60ல் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கு. இப்போ வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்க்கலாம். வீக்லி டைம் ஃப்ரேமில் ஸ்டாக்கு 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்திருக்கு. ஆர்எஸ்ஐ 60 நியர்பையில் சப்போர்ட் எடுத்திருக்கு. அடிஷ்னலாக ஸ்டாக் மூவிங் ஆவரேஜ் 20க்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இதுவும் நியர்பை ஆல் டைம் ஹை. இப்போ டெய்லி சார்ட்டுக்கு போகலாம். டெய்லி சார்ட் நல்லா நோட் பண்ணுங்க. சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், அதுக்கப்புறம் ட்ரெண்டிங் லைன் வரைஞ்சிக்கலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது இதுதான் என்னோட ஃபர்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ். ஸோ ஸ்டாக் நியர் டு ஆல் டைம் ஹைல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. நல்லா நோட் பண்ணுங்க. அதாவது இண்டெக்ஸோட பிரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. பிளஸ் அடிஷனலா ஸ்டாக்கோட ஆர்எஸ்ஐ ஸ்டாக்னா இண்டெக்ஸ் நான் சொல்றேன், இண்டெக்ஸோட ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல ட்ரேடிங் ஆயிட்டு இருக்கு. ட்ரெண்ட் லைன் வரையலாம். ட்ரெண்டிங் லைன் பார்க்கும்போது நம்மளுக்கு ஹையர் ஹை அண்ட் ஹையர் லோ ஃபார்மேஷன் கொடுத்துருக்கு. இங்க ஒரு ட்ரெண்டிங் லைன் வரையலாம். இங்க பார்த்தோம்னா ஸ்டாக் இந்த ட்ரெண்டிங் லைனை பிரேக் அவுட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நியர் டு ஆல் டைம் ஹைல இந்த ட்ரேடிங் ஆயிட்டு இருக்குது. நான் ஸ்டாக் சொல்றதுல இண்டெக்ஸ் தான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஸ்டாக்ல போய் ஸ்டடி பண்ணலாம். நம்ம அனலிசிஸ் பண்ண போகிற அந்த ஸ்டாக்கோட நேம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா. ஒரு ஸ்டாக்கை இன் டீட்டெயிலாக ஸ்டடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்டாக்கோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுறது ரொம்ப முக்கியம். அப்போ தான் நம்ம லாங் போக போகிறோமா ஷார்ட் போக போகிறோம்ன்றது நம்மளுக்கு தெளிவாக தெரியும். ஒரு ஸ்டாக்கோட ட்ரெண்டை டிஃபைன் பண்ணுறது மூவிங் ஆவரேஜ். மூவிங் ஆவரேஜ் நான் யூஸ் பண்ணுறது 20 மூவிங் ஆவரேஜ். ஒரு ஸ்டாக் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேடிங் ஆச்சுன்னா அது புல்லிஷ் சைன். அதுவே அந்த ஸ்டாக் 20 மூவிங் ஆவரேஜ் கீழே ட்ரேடிங் ஆச்சுன்னா அது டவுன் ட்ரெண்ட் பேரிஷ் சைன். இப்போ நல்லா நோட் பண்ணுங்கள். இந்த ஒரு பர்டிகுலர் ஸ்டாக் ப்ரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ்க்கு மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. இது ஃபர்ஸ்ட் புல்லிஷ் சைன். செகண்ட் வால்யூம் பார்த்தோன்னா ஹியூஜ் வால்யூமாக இருக்குது. இது செகண்ட் புல்லிஷ் சைன். மூணாவது பார்க்கும்போது ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஸோ நம்மளுக்கு 3 கிரைட்டேரியா நம்மளுக்கு ஓகே ஆயிடுச்சு. ப்ரைஸ், வால்யூம், அதுக்கப்புறம் மொமெண்டம். இப்போ நம்ம மல்டி டைம் ஃப்ரேம் அனலிசிஸ் ஸ்டார்ட் பண்ணலாம். அதுக்கு சார்ட்டை நான் மந்த்லி டைம் ஃப்ரேம்க்கு நான் சேஞ்ச் பண்ணுறேன். மந்த்லி டைம் ஃப்ரேம் நமக்கு ஆல்ரெடி தெரியும். ஸ்டாக் ஆல் டைம் ஹையில் இருக்குது. அபோவ் 20 மூவிங் ஆவரேஜில் ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ப்ளஸ் ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல இருக்குது. வீக்லி டைம் ஃப்ரேம் பாருங்கள், நல்லா நோட் பண்ணுங்கள். இங்கே ஸ்டாக் 20 மூவிங் ஆவரேஜில் சப்போர்ட் எடுத்துகிட்டு அப் ட்ரெண்டில் போகுது. சேம் அதே டைமில் ஆர்எஸ்ஐ 60ல சப்போர்ட் எடுத்துருக்கு. அதுக்கப்புறம் அப் ட்ரெண்டில் போகுது. வால்யூம் நம்மளுக்கு அதிகமாக இருக்குது லாஸ்ட் வீக்கில். இதுவும் நம்மளுக்கு அல்ட்ரா புல்லிஷ் சைன். டெய்லி சார்ட்டில் ஆல்ரெடி நம்ம பார்த்தாச்சு. ப்ரைஸ் 20 மூவிங் ஆவரேஜ் மேலே ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ஆர்எஸ்ஐ அபோவ் 60ல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. வால்யூம் அதிகமாக இருக்குது. இப்போது சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் வரையலாம். ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் பார்க்கும்போது ப்ரீவியஸ் ஆல் டைம் ஹை. அதுக்கப்புறம் சப்போர்ட்னு பார்க்கும்போது இது ப்ரீவியஸ் சப்போர்ட், ப்ரீவியஸ் ட்ரெண்ட் லைன், ரெசிஸ்டன்ஸ். இப்போ ஸ்டாக் ஆல் டைம் ஹைல ட்ரேடிங் ஆகிட்டு இருக்குது. ப்ரீவியஸ் பிரேக் அவுட் பாருங்க, ஹையர் வால்யூம் வித் புல்லிஷ் என்கல்ஃபிங் கேண்டில். இது ஒரு நம்மளுக்கு அல்ட்ரா புல்லிஷ் சைன். இப்போ டெய்லி சார்ட்ல நம்ம தெரிஞ்சிருச்சு. ப்ரைஸ் ட்ரேடிங் அபோவ் 60, ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட், ஆல் டைம் பிரேக் அவுட், அதுக்கப்புறம் ஆர்எஸ்ஐ அபோவ் 60, ஹையர் வால்யூம். இதில் வச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு போச்சு ஸ்டாக் அல்ட்ரா புல்லிஷ் சைனில் இருக்குது. இப்போது இந்த ஸ்டாக்கில் நம்ம எப்படி என்ட்ரி எடுக்கலான்றதை பார்க்கலாம். இந்த ஸ்டாக்கோட என்ட்ரியை 3 வகையாக பிரிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட், அக்ரெசிவ் ட்ரேடர் நாளைக்கு ஃபர்ஸ்ட் 15 மினிட்ஸ் கேண்டில் ஹை பிரேக் அவுட் ஆனோன்னா என்ட்ரி எடுக்கலாம். ஸ்டாப் லாஸ் அவங்களோட ரிஸ்க் அப்படைட் பொறுத்து. ரிஸ்க் ரிவார்டி பார்க்கும்போது மினிமம் 1:2 1:3 வச்சுக்கோங்க. செகண்ட், கன்சர்வேட்டிவ் ட்ரேடருக்காக ஸ்டாக் ஆல்ரெடி ஆல் டைம் ஹையை பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. 1 or 2 டேஸ்க்கு அப் ட்ரெண்டில் போகலாம். அகைன் தென் ரீடெஸ்ட் பண்ணும். இந்த ரீடெஸ்ட் பண்ணுற கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்கள். ஒன்ஸ் ரீடெஸ்ட் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆனோன்னா என்ட்ரி எடுங்க. என்ட்ரி எடுத்த உடனே ஸ்டாப் லாஸ் அந்த ரீடெஸ்ட் கேண்டலோட ப்ளோவாக செட் பண்ணிக்கோங்க. ரிஸ்க் ரிவார்ட் மினிமம் 1:2 to 1:3 ரேஷியோ செட் பண்ணிக்கோங்க.
மூணாவது மெத்தட், ஸ்டாக் ஆல்ரெடி ட்ரெண்ட் லைனை பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. ஹை பாசிபிலிட்டி சேம் இந்த ஸ்டாக் மேலே 1 or 2 days அப் ட்ரெண்டில் போயிட்டு அகெயின் இந்த ட்ரெண்ட் லைனை ரீடெஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த ரீடெஸ்ட் கேண்டலுக்காக வெயிட் பண்ணுங்கள். இந்த ரீடெஸ்ட் கேண்டலோட ஹை பிரேக் அவுட் ஆனோடனே என்ட்ரி எடுங்க. அந்த கேண்டலோட ஹையை என்ட்ரி எடுத்துக்கோங்க. பிலோவை ஸ்டாப் லாஸாக செட் பண்ணிக்கோங்க. சேம் ரிஸ்க் ரிவார்ட் ரேஷியோ 1:2லேருந்து 1:3 செட் பண்ணிக்கோங்க. 3 செனாரியோ இருக்குது. 3 செனாரியோ நடக்கிறதுக்கு ஹை பாசிபிலிட்டிஸ் இருக்குது இந்த பர்டிகுலர் ஸ்டாக்கில். அது மட்டும் இல்லாமல் இது என்னோட ஒப்பீனியன், என்னோட அனலைசிஸ். நான் இந்த மாதிரி தான் ஸ்டாக்கை அனலைஸ் பண்ணுவேன், என்ட்ரி எடுப்பேன். நீங்கள் உங்களோட ஓன் அனலைசிஸ் பண்ணுங்கள். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஸ்டாக்கில் என்ட்ரி எடுத்துக்கோங்க. அண்ட் டிஸ்க்ளைமர், நான் வந்துட்டு செபி ரெஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த அனலைசிஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக நினச்சேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடவே அந்த பெல் ஐக்கான ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இருக்க டவுட்டை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இல்லை இந்த கண்டென்ட் ரொம்பவே நல்லா இருக்குன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.